என்னப்பா மே மாசம் வந்துடுச்சுன்னு சொல்ற அளவுக்கு வெயில் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. வெயிலை சமாளிக்க ஜூஸ், ஐஸ்கிரீம் மற்றும் சர்பத்துகளை மக்கள் அதிக அளவுல வாங்கி குடிச்சிட்டு வராங்க. அதுலயும் குழந்தைகளை சொல்லவே வேண்டாம். சம்மர் முழுக்க ஐஸ்கிரீமும் கையுமா தான் அவங்கள பார்க்கவே முடியும். ஆனா இப்படி சாப்பிடுற ஐஸ்கிரீம் உடம்புக்கு நல்லதா? ஐஸ்கிரீம்னால வரக்கூடிய பாதிப்புகள் என்ன? ரியூமேட்டிக் ஃபீவருக்கும் ஐஸ்கிரீமுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். ஐஸ்கிரீம்ல கொழுப்பு மற்றும் சர்க்கரை அளவுகள் அதிகமாவே இருக்கு. தொடர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா உடல் பருமன், இதய பாதிப்பு மட்டும் இல்லாம கொலஸ்ட்ரால் அளவுகளும் அதிகமாகும். சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தம் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகளும் உண்டு. அதுலயும் முக்கியமா தொண்டை கரகரப்பா இருக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிடுறத கண்டிப்பா தவிர்க்கணும். ஐஸ்கிரீம்கள்ல இருக்கிற அதிகபட்சமான சர்க்கரை உள் வீக்கத்தை அதிகரிச்சு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிடும். நோயை எதிர்த்து போராடக்கூடிய வெள்ளை இரத்த அணுக்களோட செயல்திறனையும் குறைக்கிறதால நோய் தொற்றுகள்ல இருந்து சுலபமா வெளிவர முடியாது. அதிலும் குறிப்பாக 5 வயதிலிருந்து 15 வரை இருக்கக்கூடிய குழந்தைகளை தாக்குறது ரியூமேட்டிக் ஃபீவர். தொண்டை வலி, உடல் சோர்வு, காய்ச்சல் மாதிரியான அறிகுறிகள் இருக்கிற இந்த காய்ச்சலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சிறப்பா செயல்பட்டாதான் சீக்கிரமா சரிப்படுத்த முடியும். குழந்தைகளை தான் இந்த காய்ச்சல் அதிகம் பாதிக்கும் என்பதால கோடை காலங்கள்ல வர்ற காய்ச்சலை சாதாரணமா நினைச்சு அலட்சியப்படுத்தக்கூடாது. அதுலயும் உடம்பு சரியில்லாதப்ப ஐஸ்கிரீம் மாதிரியான உணவுப் பொருட்களை சாப்பிடுறது உடல்நிலையை இன்னுமே மோசமாக்கி விடும். சரிவர சிகிச்சை எடுக்கலனா இந்த காய்ச்சல் இதய பாதிப்பு வரை கொண்டு போய்விடும். வெயில் காலங்கள்ல ஐஸ்கிரீம், குளிர்பானங்கள் இதையெல்லாம் அளவா எடுத்துக்கிட்டு இளநீர், மோர் போன்ற இயற்கையான உணவுப் பொருட்களை எடுத்து உடலை குளிர்ச்சியா வச்சுக்கலாம். அதுவும் இல்லாம குழந்தைகளுக்கு சளி, காய்ச்சல் மற்றும் தொண்டை வலி இருந்தா உடனடியா மருத்துவ ஆலோசனை பெற வேண்டியது மிகவும் அவசியம். ரியூமேட்டிக் ஃபீவர் மட்டும் இல்லாம பல்வேறு நோய் தொற்றுகளில் இருந்து தப்பிக்க கைகளை அப்பப்ப கிருமி நாசினி போட்டு கழுவ வேண்டியது மிகவும் அவசியம்.